பள்ளி அந்த வீட்டு குழந்தை பள்ளிக்கு கிளம்பிச்சு. ஓகே. பார்த்தா என்கிட்ட வர மாட்டேங்குது. என்ன ஏய்யா வாப்பா வாப்பா நம்பி கொடுக்குறோம் தாளம் போட்டாங்க. பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகனாக ஆதி குணம் செய்யறத பயங்கரமா பெருக்கிறாங்க, திட்டுறாங்க, கோவப்படுறாங்க. என்னைய பார்த்தா கொண்டாடுறாங்க. ஜீவராசிகளை எல்லாம் நேசிக்கிற ஒரு ஆள் என்னை கொண்டு இப்படி கொடூரமான வில்லன் ஆக்குறாரு. அது ஒரு தொழில அது ஒரு சவால் தான். நீங்க வந்து ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா இவர் நினைச்சது மட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அந்த சீனே வந்து மக்கள் கிட்ட பயங்கர ஹிட்டா இருந்தது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அந்த கதை போகணும், என் தோல்வி எனக்கு முன்னாடியே தெரியும். ஓகே, தோக்க போறோம்னு தெரியும். ஆனாலும் தோக்காத மாதிரி கடைசி வரைக்கும் போராடி நடிக்கிற. இதை பாக்குற எந்த குடும்பத்திலையும் இந்த கேரக்டர் எவ்வளவு கஷ்டமா இது ஒரு மோசமான ஆளாக ஆனா படுத்துறானே 4 பொம்பளை சேர்த்து என்ன பாடுபடுத்துறாங்க அதை கேட்க முடியல. இப்படி சிரிச்சுருவாங்க. கத்துக்கிற விஷயம்னா இப்படி ஒரு ஆள் இருக்குது. எங்க எல்லாருமே ஒரு பதட்டத்திலே வச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு உங்களுக்கு? இது எனக்கு சேலஞ்சிங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. நடிக்கிறான் அந்த மாதிரி கேரக்டர் அதுல உச்சத்தை தொற்ற வேண்டியது. ஓகே, அதாவது அந்த கேரக்டருக்கான அங்கீகாரம் மக்கள் கிட்ட கரெக்டா சென்றடையுது அப்படின்றதே ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எழுத்தோ நடிப்போ அதுல நமக்கு ஒரு நடிகனுக்கு ஒரு படைப்பாளிக்கு ஒரு தனிப்பு. இந்த எழுத்து போய் சேரும், எல்லாரும் போய் சேரும். இந்த நடிப்பும் போய் சேரும் அப்படின்னு ஒரு தனிப்பு இருக்கு. நான் எழுத்துல அந்த வெற்றிகளை எல்லாம் பார்த்தாரு. நடிப்புலையும் சரியா செய்யணும்னு நினைக்கிறேன். எல்லார் பத்தியும் இல்லைன்னா அதுல மோசமான இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப விரும்புறாங்க, ரசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. நிச்சயமா நடிப்பு கண்டிப்பா. இப்போ ஒரு வில்லனை பார்த்து மக்கள் திட்டினாதான் அந்த வில்லனுக்கான அங்கீகாரம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா? நிறைய நடந்திருக்கு. ஓகே, சொல்லுங்க. இது பாக்குற இடமெல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்னை நேர்ல பார்க்காதவரை திருச்சி அங்கே ஒரு வீட்டுக்கு என்னை கூப்பிடுறாங்க. பள்ளி அந்த வீட்டு குழந்தை பள்ளிக்கு கிளம்பிச்சு. பார்த்தா என்கிட்ட வர மாட்டேங்குது. என்ன ஏய்யா வாப்பா வாப்பா நம்பி கொடுக்குறோம் தாளம் போட்டாங்க. குழந்தை பொழுதுல அவ்வளவு தூரம். அடுத்து பெரிய ஆட்கள் எல்லாம் குறிப்பா பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நடிகனாக ஆதி குணம் செய்யறத பயங்கரமா பெருக்கிறாங்க, திட்டுறாங்க, கோவப்படுறாங்க. என்னைய பார்த்தா கொண்டாடுறாங்க. ஏன்னா அந்த ஆதி இவரா அந்த ஆதி குணம் செய்யறாங்க. அப்படியே வேற ஒரு ஆளா மாறி இருக்கப்ப ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஓகே, நீங்களே உங்களை திரையில பாக்குறப்ப எப்படி சார் இருக்கும்? நம்ம இவ்வளவு கொடூரமான ஆளா இப்படி நடிச்சிருக்கோமா நம்ம அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டாடின ஒரு தருணம்னா என்னவா இருக்கும்? கொண்டாடின தருணம்னா இது நிறைய இருக்கு. இந்த இயல்பு என்னோட இயல்பை வேற. கனிந்த மனமுடையவன் தான் நல்ல கதைகள் வரும். நிச்சயமா மனசுக்குள்ள இருந்த நல்ல இலக்கியம் இல்லையா? எண்ணம் தான் எழுத்தா வரும். ஆமா ஆமா. நான் அவ்வளவு எல்லாவற்றையும் மக்களை ஜீவராசிகளை எல்லாம் நேசிக்கிற ஒரு ஆள் என்னை கொண்டு இப்படி கொடூரமான வில்லன் ஆக்குறாரு. அது ஒரு தொழில அது ஒரு சவால் தான். செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு அது செய்யறது. அது இன்னொரு பக்கம் எனக்கு எல்லாமே எனக்கு ஒரு நல்ல அனுபவம். ஓகே, கண்டிப்பா. அதுவும் இல்லாம இப்ப இந்த கல்யாண சீன் அப்படின்றப்ப நீங்க வந்து ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா இவர் நினைச்சது மட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அந்த சீனே வந்து மக்கள் கிட்ட பயங்கர ஹிட்டா இருந்தது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? கதை போகணும், என் தோல்வி எனக்கு முன்னாடியே தெரியும். ஓகே, எங்க இவர் ஜெயிச்சிருவாரோ சொல்லி தோக்க போறோம்னு தெரியும். ஆனாலும் தோக்காத மாதிரி கடைசி வரைக்கும் போராடி நடிக்கிறது. ஓகே, ரொம்ப அது இது எதிர்நீச்சல். நான் இப்போ இலங்கை துபாய் சுற்றி 15 நாள் கழிச்சு உலக நாட்டு மக்கள் எல்லாம் தமிழ் மக்கள் எல்லாம்
அப்படி உண்மையிலேயே பக்கத்துல இருக்கிற அந்த தீபாவளி இருக்கு. அந்த தீபாவளி சின்னத்திரை ரசிகர்களுக்கு நிச்சயமா எதிர்நீச்சல் தீபாவளி. ஓகே, எல்லா பேரும் அப்படிப்பட்ட தோல்வியை நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா. ஓகே, வெற்றியோட ஒரு முக்கிய பங்கா இருக்கு. எஸ், நிச்சயமா. எவ்வளவு மோசமானவன் இருக்குன்னா அவ்வளவு கதைக்கு போகணும். ஆமா, இது கதாநாயகன் நல்லவர்கள் எல்லாவற்றையும். ஏன்னா போட்டிக்கு தயாரான ஒரு வில்லன் எப்பயுமே இந்த வில்லனை ஜெயிச்சிட முடியுமான்ற சந்தேகம் மக்களுக்கு வந்தாதான் அந்த கதையே வெற்றி அடையும். வில்லனுடைய வேலை என்ன? நல்லவனை தான் தோக்கடிக்கும். ஆமா, எஸ். ஆனா நம்ம அந்த நல்லவங்க ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல டஃப் கொடுத்து போராடணும். எஸ், விடவே கூடாது, அடிக்கிறதாங்க. ஆமா, எஸ். இப்ப எனக்கு இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா, இப்போ ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் கிட்ட இருந்தும் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் கத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? நீங்க வந்து ஆதி குணசேகரன் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள்லாம் என்னவா இருக்கும்? அது நெகட்டிவான கேரக்டர் தான், பட் அந்த கேரக்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு அனுபவமா இருந்தது, புரிதலா இருந்ததுன்னா என்னவா இருக்கும்? ஆதி குணசேகரன் கேரக்டர் நான் என் கதைகள்ல நிறைய படைச்சு ஒரு மனித குலத்துக்கு ஆகாதவன், மக்கள் எல்லாம் வெறுக்கக்கூடிய நான் அந்த கதாபாத்திரங்கள் எதுவும் தராத ஒரு அனுபவத்தை இந்த ஆதி குணசேகரன். அது எப்படி அந்த ஒரு அனுபவம்? இது என்னுடைய கேரக்டர், நான் படிச்ச கேரக்டர்ஸ்ல வந்து வெளியே தான் அவருடைய விஷயங்கள் சொசைட்டில சமூகத்துல அவருடைய விஷயங்கள் தான். இது வீட்டுக்குள்ளேயே பொம்பளைகளை படுத்துற பாடுகளுக்கு எந்த குடும்பத்திலையும் இதை பார்க்குற எந்த குடும்பத்திலையும் இந்த கேரக்டர் எவ்வளவு கஷ்டமா இப்படி ஒரு மோசமான ஆளாக ஆனா படுத்துறானே, நிறைய கோபம் திட்டலாம் வாங்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அதே நேரத்துல வெளியே போகும்போதுதான் என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. நாங்க எடுத்தோம் 4 பொம்பளை என்ன பாடுபடுத்துறாங்க, அதை கேட்க முடியல, சிரிச்சிருவாங்க. அது மாதிரி இதன் மூலமா நமக்கு கத்துக்கிற விஷயம்னா இப்படி ஒரு ஆள் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி மட்டும் இருந்துடவே கூடாதுன்றதே ஒரு அனுபவம் தான். அப்படி இருந்தா அது வந்து ஒரு மனசுக்குறையே இருக்கு. ஓகே, இந்த கேரக்டர் எடுத்து நடிக்கும்போது நான் பெரிய வரமானேன். ஓகே, ஏன்னா உங்களுக்கே அந்த கேரக்டர் மேல ஒரு வெறுப்பு இருக்கும் இல்லையா? என்ன இவ்வளவு மோசமானவனா இருக்காங்க, இவ்வளவு கொடூரமானவனா இருக்காரு அப்படின்ற ஒரு வெறுப்பு இருக்கும் இல்லையா? நம்மளே இந்த கேரக்டர் தட்டி கேட்கணுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆடாது சீன்ல வந்து உழுக்கந்தால் ஆயிரும். ஓகே, ஒரு பெரிய பெரிய அனுபவம் தான். ஒவ்வொரு காட்சியும் வந்து எனக்கு சேலஞ்சா இருக்கு. நம்ம நின்று காட்டணும் அப்படின்னு ஒட்டுமொத்தமா இந்த தம்பிமார் 4 பேருக்கும் மூத்தாரு குடும்பத்துக்குரிய. இன்னொன்னு இதுல முக்கியமான பதிவு பண்ண நினைக்கிறது, எங்க அப்பா அவர் கூட பிறந்த தம்பி 3, அப்பாவோட சேர்த்து 4, அப்பா மூத்தவர். என் குடும்பத்துல நாங்க 4 பேர் அண்ணன், என் குடும்பத்திலேயும் நான் தான் மூத்தாரு. ஓகே, எங்க அப்பா சித்தப்பா பாத்தீங்கன்னா ஐயா சொல்ல வந்து கடக்க மாட்டாங்க. ஐயா எங்க அப்பாவுக்கு முன்னாடி இப்ப போனேப்பா போனோம். எங்க அப்பாவுக்கு நேர அப்பா ஐயா தான் சொல்லுவாங்க. ஐயாவுக்கு முன்னாடி எங்க சின்ன யாரும் நேர ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இதுல வந்து ஆவாது. பகுதியிலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே எல்லாமே ஒதுக்கட்டி மறக்கிறாங்க. ஓகே, ஆனா எங்க ஐயாவுக்கு மூஞ்சி நேரம் போயிருந்தேன். ஆமா போனேன். சரி சரி, அதே மாதிரி என் குடும்பத்துல மூத்தால என் தம்பி அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கா, போலீஸ் கமிஷனர், ஒருத்தர் கலிபோர்னியா. இந்த 3 தம்பிமார்கள் நான் தப்பாவே சொல்றாரு. சரி 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 சரி, எங்க ஐயா மாதிரி இருந்த மாதிரி என் தம்பிமார்கள் நாங்கள் இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் எனக்கு வாக்கிட்டு பாருங்க.
உண்மை சம்பவம் மாதிரியே கொஞ்சம். அதே மாதிரி இங்க 4 பேர் அங்க கூட்டாரு. இது என் சொல்லுக்கு கேட்டுப்பட்டா தமிழ்நாடு மொத்த குடும்பத்தையும் தாங்கி நிற்கிற இந்த அத்தனையுமே ஆதி குணசேகர சின்ன வயசுல இருந்து அப்படி கஷ்டப்பட்டு என்ன மார்க்கெட்ல மூடதுக்கு வயக்காட்டுல வேலை பார்த்து பார்க்காத வேலை இல்லை. அத்தனை வேலையும் பார்த்து தமிழ்மாரில் மேல தூக்கிட்டு கொண்டு வளர்த்து தோல்ல தூக்கி போட்டு வளர்த்து கொண்டு வந்து நிலநிறுத்தின குடும்பம் இல்ல. இதுல வந்து இந்த குணசேகர இந்த பெண்களை பார்க்கறது இல்லையா, ஆமா, அது வந்து இலக்காரமான ஒரு நிச்சயமா வந்து எனக்கு நேர எதிரான ஒரு விஷயம். ஓகே, எஸ், எனக்கு அதுதான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு இருந்தது. நேர எதிரான எங்க நாங்களே என் மனைவி எல்லாம் வந்து அவங்க குடும்பம் நினைக்கிறாரு, ஊர் சுற்றுறாரு. ஓகே, கதைகளுக்கு ஊர் சுற்றுறாரு, கம்யூனிஸ்ட் ஊர் சுற்றுறாரு. இந்த குடும்பத்தை நிலநாட்டி கொண்டு வந்ததுதான் என்னுடைய மனைவி. அது மாதிரி எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் ஆத்தா சின்னத்தா இந்த குடும்பத்துல இருந்து வாட்சிக்காக 14 இலைப்பாடா படுத்துறாங்க. இருந்தாலும் அந்த குணசேகர விட மாட்டேன்னு சொல்லிக்காரு. என்ன சார் திடீர்னு ஒரு குணசேகரனை ஒரு ஸ்டாப் பண்ணிட்டீங்க? வீட்டுல பாத்துட்டு என்ன சொல்றாங்க? ஏன்னா உங்க குடும்பத்தோட ஒரு கனெக்டான ஒரு கதை, அதே மாதிரி அண்ணன் தம்பிகள் அப்படிலாம் இருக்கப்ப அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் உங்க ரியல் லைஃப்ல இருக்கிறதுக்கு வீட்டுல உங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த கேரக்டர் பார்த்துட்டு என்ன மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்கு? நான் வீட்லயுமே எப்படின்னா இவ்வளவு மோசமான ஆள் இல்ல, ஆனா சாதாரணமா அப்படிங்க பயமா இருக்கே சார். நேரத்துக்கு முன்னாள் கூட துபாயில வீட்டுல வர இது அப்ப உடனே சொல்லுவாரு என்ன பத்தியா எதிர்நீச்சல் குணசேகரன் வராரு வெளியே அப்படின்ற மாதிரி எதிர்நீச்சல் போயிருக்கீங்க. இப்போ எங்கேயாவது 4 பேரும் சொந்தக்காரன் இருக்கிற இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க. இயல்பா வந்துருக்கு, அங்க உள்ளதான் இங்க வருது. ஆனா எது சரி எங்க இருந்து ஆரம்பிச்சது? குணசேகரனா இருக்கனால அப்படி ஒரு வெளிப்பாடா, இல்ல அது அப்படி இருக்கனால இங்க குணசேகரன் வந்ததா? வந்து பெண்கள் அடிமைப்படுத்துறதுல தவிர்த்து எனவே இவங்க டோனு நான் பாக்குற பார்வை ஸ்டைலு எல்லாத்துலயும் ஒரு வெறப்பு இருக்கும். அது வந்து இயல்புடைய நம்மகிட்ட இருந்துச்சு. நம்ம ராணுவத்தில் இருந்ததுனால தெரியல. இந்த இதுதான் எனக்கு இயல்புல நான் அப்படி ஆழ்த்தேன். அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கேரக்டர் கிடைக்கும். ஓகே, அதனால வந்து சுலபமா இருக்கும். ஆனா செய்ய 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 சந்தோஷம். ஓகே, அப்படி பாரமாக நினைக்கிறோம், பாரமாக நினைக்கிறோம். சீன் பேப்பர் வந்து ஷார்ட்டுக்கு வந்தவொடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா. ஓகே, இன்னைக்கு என்ன ட்விஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்கு. ஓகே, இப்போ வந்து சில டைம் வந்து அந்த குணசேகரன் கேரக்டர் வந்து வெளியே வர முடியாம இப்ப எல்லாருமே சொல்றாங்க, இப்போ ஒரு அழுகிற கேரக்டரா இருக்கட்டும், அந்த கல்யாண சீன்ல எல்லாம் வந்து அழுதுட்டு அந்த ஒரு எமோஷன்ல இருந்து வெளியே வரதுக்கே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி. சோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கா சார்? இப்போ ஒரு தாக்கம் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா அந்த கேரக்டர் கிட்ட இருந்து, அது வீட்டுக்கு போய் அதே மாதிரி கண்டினியூ ஆயிட்டு இருந்திருக்கா? இருந்தது இல்ல. ஓகே, இங்க நடிப்போட கட்டோட முடிஞ்சிடும். எழுதுற கதையை எழுத தோணுது அந்த ஸ்டார்டிங் பல வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கூட போட்ட விஷயத்துல என்னைக்காவது ஒரு டப்புன்னு கிளம்பி வரும். 2 மணி நேரம் 1 மணி நேரத்துல தூக்கி எழுதி செய்வது அப்படி எழுதுறாங்க. அடிச்சது விஷயம் அடிச்சது. ஆனா எழுதி முடிக்கவும் நான் எழுதுன்னு. ஆனா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா சார், எழுதுனதுக்கு அப்புறம் அதை எப்படி எல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்னு தோணும். அந்த எழுதுனதை மாற்றி மாற்றி எழுதுனது ஒரு டைம் எழுதுனா திருப்பி பார்க்க கூடாது. நான் வந்து உட்கார்ந்து பிடிச்சிட்டேன். அதுதான் வந்து என்னுடைய அந்த எழுத்தாளனுக்கான ஒரு ஞானியின் தமிழ்நிலைக்கு ஒப்பான ஒரு இடம். அந்த இடத்துல பிடிச்சிட்டேன் அவன். ஓகே, அதுக்கப்புறம் படிச்சுக்கிட்டே திருத்திக்கிட்டு சொல்லி ஒன்ஸ் எழுதுனா எழுதுனதுதான். ஓகே, அது மாதிரிதான் அந்த நடிப்பு. இப்ப நடிச்சுட்டு போயிட்டு நான் மாதிரி சாதாரணமா இருப்பேன், சடங்கவே விடுதில்லை. நம்ம சாதாரண அப்பதான் ஞாபகப்படுத்துறாங்க. ஓகே, ஆமா. இல்ல இது நேற்று முந்தா நாள் அவ்வளவு போயிருக்கோம். அவ்வளவு நானே மனைவி பாரத பிரதமர் மோடி திறந்து வச்ச கோவில் ஸ்ரீ சுவாமி நாராயணன் கோவில், பெரிய கோவில். அந்த கோயில போறோம். போய் இருக்கிற தமிழெல்லாம் சாமி கும்பிட இறங்க போட்டோ முடிச்சுட்டு இறங்குற. அப்படி இறங்கி வர்ற ஒரு பொண்ணு, ஒரு 5 வயசு பையன். இல்ல
அந்த பொண்ணு வந்து அவங்க டாக்டர் அதாவது டாக்டர் ஓகே. சென்னை பொண்ணு. சார் வணக்கம் சார் அப்படின்ட்டு சரி சந்தோஷம் சார் அப்படின்னு இருந்தாங்க. திரும்ப சார் 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 நான் எனக்கு கூட அந்த பேர் மறந்து போயிடுச்சு சார் சீரியல் இவ சொல்றா சார் எதிர்நீச்சல் சீரியல் குழந்தைகள் மனசுல பதிஞ்சிட்டு எங்க கனடா எங்க பாரிஸ்லாம் போறேன் சடங்கள் இலங்கை சடங்கள் கொழும்புல போறேன் ஐபோன் முத்துக்கரப்ப செட்டியார் அப்படின்னு தமிழர்கள் நகரம் போய் நுழைஞ்சேன். வெள்ளை வெட்டி சட்டியோட அப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வரும் தொழில் பண்ணணும். தெருவுக்குள்ள இறங்குனா நம்ம போய் என்ன கடையில் என்ன சொல்லுவாங்க இப்படி என்னதெல்லாம் நினைச்சிட்டு போனேங்க. போன கல்லாவில் இந்த முதலாளி வச்சு விட்டாரு. கடையில் ஒரு ஊழியர்கள்லாம் கூப்பிடுறாரு. வாசலுக்கு வர்ற ஒரு ஆட்டோ இவ்வளவு பச்சை கலர் ஆட்டோவே ஓடுது. ஆமா இலங்கையில ஒரு ஆட்டோட போனவன் தெரிஞ்சு வந்து சிங்களங்க சிங்கள மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. எதிர்ப்பு மொழி ஒரு தடையாவே இல்லை. சிங்கள மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஓடியான சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கள ஆட்டோ டிரைவர் நல்லா இருக்கு. அப்படி வந்து ரொம்ப பெரிய சாதனை எதிர்ப்பு அது இருக்குங்கிறதுதான் நான் சொல்றேன். உண்மை எல்லாம் நூற்றுக்கணக்கான சீரியல் வந்துட்டு இருக்கு. திரைச்சேனல் எவ்வளவு அதுல பாத்தீங்கன்னா நம்பர் ஒன்னா மக்களெல்லாம் வந்து கொண்டாடுற பார்க்கிற உள்ளுக்குள்ள இறங்கி அவர்களுக்கான விஷயமா எடுத்துக்கிற ஒரே சீரியல் இது.